ஹாய் நண்பர்களே, இனி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிற கதை ராஜேஷ்குமார் அவர்கள் எழுதிய இது காதல் காலம். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு கதைக்கும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, வாங்க கதைக்குள்ளே போகலாம். விடியற்காலை 3 மணி. நகர எல்லையை தாண்டியிருந்த அந்த வாசவி கல்யாண மண்டபம் ஜூர வேகத்தில் இருந்தது. 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் முகூர்த்தம். மண்டப வாசலில் நின்று வருகிறவர்களை வரவேற்று கொண்டிருந்தார்கள் குருமூர்த்தியும் பங்கஜமும். வாங்க சந்தானம், வாங்க. என்ன குரு, கல்யாணத்தை ஊருக்கு வெளியில் தள்ளி இருக்கிற இந்த மண்டபத்தில் வச்சுட்ட? என்ன பண்ணுறது, வேற மண்டபம் தான் கிடைக்கலையே. சரி, மண்டபத்தை தான் ஊருக்கு வெளியே கிடச்சிது. இந்த முகூர்த்த நேரத்தையாவது இவ்வளவு விடிய காலையில் வைக்காமல் கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் வச்சுருக்கலாம்ல. என் பொண்ணு கோபிகாவோட ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே தான் முகூர்த்தம் வைக்கணும்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணட்டும்? பரவாயில்லையே, இவ்வளவு காலையிலையும் மண்டபத்துக்குள்ளே இவ்வளோ கும்பல் இருக்குது. நமக்கு வேண்டியவங்க வந்து தானே ஆகணும் சந்தானம். குருமூர்த்தி அவரை உள்ளே அனுப்பி வைத்த வினாடி மண்டபத்தின் மேல் மாடியிலிருந்து அந்த பெண் இறங்கி வந்து பங்கஜத்தின் பக்கம் நின்றாள். அம்மா. என்ன சித்ரா? கோபிகாவுக்கு தலைவலியா, ஏதாவது ஒரு மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லுச்சு. சூட்கேஸில் எல்லா மாத்திரையும் இருக்குமே. தேடி பார்த்தம்மா, கிடைக்கல. பங்கஜம், நீ ஒரு நட போய் மாடிக்கு போய் கோபிகாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு வந்துடு. கொஞ்ச நேரத்தில் மணவரையில் உட்கார போகிறவள தலைவலியோடு உட்கார வச்சா எப்படி நல்லாவா இருக்கும்? அப்பாவை விட்டு பிரிய போகிறேங்கிற துக்கத்தில் ராத்திரி பூரா அழுதுருப்பா உங்கள் அருமை பொண்ணு. தலையில் நீர் கோத்துக்கிட்டு தலைவலி வந்திருக்கும். பாசம், பொல்லாத பாசம். சரி சரி, வாயாடாமல் போய் கோபிகாவுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டு வந்துடு. குழந்தை தலைவலியால் துடிச்சிருப்பா. குழந்தை மடியில் போட்டு பால் கொடுங்களே, யார் வேண்டான்னு சொன்னாங்க? பங்கஜம் தோள்பட்டையில் மூவாயை இடித்து கொண்டவள் வேக வேகமாக மாடிப்படியை நோக்கி போனாள். மணமகள் என்று எழுதப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தவள் கோபிகா சர்வ அலங்காரத்தோடும் நெற்றியில் கட்டி கொண்டிருந்த கர்ச்சீஃபோடும் உட்கார்ந்திருப்பதை பார்த்ததும் பொங்கினாள். என்ன தலைவலியா? ஆமாம்மா. ராத்திரி பூரா உங்கள் அப்பாவை நினச்சிட்டு அழுதுட்டு இருந்தியாக்கு? இல்லைம்மா, எனக்கு தெரியும்டி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன? பொண்ணா பிறந்தவ எங்கிருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒருத்தனை கையை பிடிச்சிட்டு அவன் கையை பின்னாடியே போக வேண்டியது தான். உங்கள் அப்பாவுக்கு ரொம்பவும் உருகி வலியாத. புருஷன் வீட்டுக்கு போய் 2 நாள் இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த அப்பா உனக்கு துச்சமாயிடுவார். கோபிகா புன்னகைத்தாள். முதல்ல மாத்திரை எடுத்து கொடுமா, தலைவலி உயிர் போகுது. இந்த தலைவலி இப்படியே இருந்தால் என்னால் மணவரைக்கு வர முடியாது. சூட்கேஸில் பார்த்தியா? பார்த்தேன். பிளாஸ்டிக் உரைக்குள்ளே பார்த்தியா? பார்த்தேன். நீ ஒழுங்காக பார்த்துருக்க மாட்ட. கடுக்கடுத்தவள் சுவராணியில் மாட்டப்பட்டிருந்த மலர் மாலைக்கு கீழே இருந்த சூட்கேஸை திறந்து குடைந்தாள். 2 நிமிஷ நேரம் தேடிவிட்டு வெச்ச மாத்திரை எங்கே போச்சு என்று சொல்லி தாடையில் கை வைத்தார். மா, எனக்கு தலைவலி உயிர் போகுது. போதா குறைக்கு இந்த வாத்திய சத்தம் வேற டொம்மு டொம்முன்னு நடு மண்டையில் இடி இறங்குற மாதிரி இறங்குது. சரி இரு, யாராவது வெளியே அனுப்பி மாத்திரை வாங்கிட்டு வர சொல்கிறேன். அம்மா, நீ மாத்திரை வாங்கிட்டு வர வரைக்கும் என்னால் இந்த ரூமில் இருக்க முடியாது. தவில் சத்தம் காதுக்குள்ளேயே இருக்குது. உன்னோட தலைவலிக்காக தவில் வாசிக்க வேண்டாம்னு சொல்கிறியா? நான் அப்படி சொல்லலை. பின்ன மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ப்ளீஸ். ஏண்டி, 4 மணிக்கு மனையில் உட்காரணும், இப்போ போய் தூங்குறேன்னு சொல்கிறியே, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? ஐயோ அம்மா, நான் தூங்க போகிறதாவா சொன்னேன்? இந்த சத்தத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் அந்த ரூமில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு தான் சொன்னேன். எனக்கு மாத்திரை கூட வேண்டாம். சூடாக ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு தலையை அசைக்காமல் கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தாலே போதும். அப்படின்னா மாத்திரை வேண்டாமா? வேண்டாமா? சரி சித்ரா, நீ அவளை கூட்டிகிட்டு அந்த ரூமுக்கு போ. சமையலாளிக்கிட்ட சொல்லி சூடாக காஃபி வாங்கி கொடு. கொஞ்ச நேரம் அவள் தலையை சாய்கிட்டும். நான் 3:45 மணிக்கு வந்து எழுப்புறேன், சரியா? பங்கஜம் சொல்லிவிட்டு நகர கோபிகாவும் சித்ராவும் ஒருத்தரையொருத்தர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள். எப்படி நம்ம திட்டம்? காதருகே கிசு கிசுத்தாள் சித்ரா. ஃபேண்டாஸ்டிக். பின்னாடி இருக்கிற ரூமுக்கு போயிடலாமா? கிளம்பு. ஃபஸ்ட்டு உன் நெத்தியில் கட்டியிருக்கிற கர்ச்சீஃபை கழட்டி ஏறி பட்டு புடவையும் கட்டிட்டு ஜடை அலங்காரம்லாம் பண்ணிட்டு நெத்தியில் ரவுடி கட்டு மாதிரி கர்ச்சீஃபை கட்டிட்டு கண் கொண்டு பார்க்க சகிக்கலை. சரி வா.
கர்ச்சீஃபை அவிழ்த்து எறிந்துவிட்டு அறையினின்றும் இருவரும் வெளிப்பட்டார்கள். மண்டபம் முழுக்க இரைச்சல். கும்பலை பாத்தியா கோபிகா? போக போக இன்னும் ஏறும் போல இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாரும் வந்திருக்கிறாங்க, பாவம். வராந்தாவின் இடது பக்கம் தெரிந்த ஹாலில் காலை டிஃபனுக்குரிய முஸ்தீபுகள் நடந்து கொண்டிருக்க, சமையல் ஆட்கள் கட்டியிருந்த வேஷ்டியை கழுத்து வரை போர்த்தி கொண்டு விதவிதமான குரட்டைகளில் இருந்தார்கள். கோபிகாவும் சித்ராவும் கல்யாண மண்டபத்தின் பின்பக்க அறைக்கு வந்து உள்ளே புகுந்தார்கள். சித்ரா பெருமூச்சு விட்டாள். திட்டத்தோட முதல் படிக்கு வந்துட்டோம். வெங்கடேஷ் சொன்னபடி 3:45 மணிக்கு வந்துடுவாராம். கண்டிப்பாக வந்துடுவார். சரி, நான் போய் மண்டபத்தோட பின்பக்க கதவை திறந்துட்டு வரட்டுமா? சித்ரா கிளம்பி மண்டபத்தின் பின்பக்க கதவை நோக்கி போக, கோபிகா தன் ஜாக்கெட்டின் பிளவில் எட்டாய் மடித்து வைத்திருந்த கடிதத்தை எடுத்து மறுபடியும் பிரித்து படித்தாள். கோபிகா, எதற்கும் கவலைப்படாதே. நான் சகல ஏற்பாடுகளோடு விடியற்காலை 3:15 மணிக்கெல்லாம் மண்டபத்தின் பின்பக்க கதவருகே காரோடு காத்திருப்பேன். நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பின்பக்கமாக வந்துவிட்டால் போதும். சென்னை புறப்பட்டு போக விமான டிக்கெட்டுகளும் ரெடி. உன் தோழி சித்ரா நீ மண்டபத்தை விட்டு வெளியே வர உனக்கு உதவுவாள் என நம்புகிறேன். இப்படிக்கு வெங்கடேஷ். கடிதத்தை படித்து முடிப்பதற்குள் சித்ரா வந்தாள். என்னடி, யாரையும் காணோம், ரோடே வெறிச்சோடி இருக்கு. இப்போ மணி எவ்வளவு? 3:10. சரியாக 3:15க்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னபடி டான்னு வந்துடுவாடு வெங்கடேஷ். கொஞ்சம் முன்னாடியே வந்தால் என்னவா? திட்டம்னா என்னடி அர்த்தம்? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே தானே வரணும். எனக்கு நெஞ்சு கூட திக்கு திக்குன்னு இருக்குது. நீ பாட்டுக்கு வெங்கடேஷ் வந்ததும் காரில் ஏறி போயிடுவேன். நானெல்லாம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கணும். என்ன பொய்ய சொல்லி எப்படி சமாளிக்கணும்னு நான் தான் ஏற்கனவே உனக்கு சொல்லி கொடுத்துருக்குறேனே, அதை அப்படியே ஒப்பிச்சிரு. ஒரு பாட்டு அழ வேண்டியது தானே. டொக் டொக். யாரோ கதவை தட்டுறாங்க கோபிகா. அதை என்கிட்ட சொல்லணுமா? போய் கதவை திறந்து பாருடி. சித்ரா போய் கதவை திறந்தாள். வெளியே கோபிகாவின் அப்பா குருமூர்த்தி நின்றிருந்தார். கதவை திறந்ததும் லேசான பதட்டத்தோடு உள்ளே நுழைந்தார். என்னம்மா கோபிகா, தலைவலி இப்போ எப்படி இருக்கு? 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்பா. காப்பி சாப்பிட்டியா? வேண்டாம்ப்பா, வெறும் வயிற்றில் காப்பி சாப்பிட்டா எனக்கு புரட்டிடும். வெளியே போய் ஏதாவது மாத்திரை வாங்கிட்டு வரட்டுமா? இந்நேரத்துக்கு இந்த ஏரியாவில் எங்கேன்னு போய் மாத்திரை வாங்கிட்டு வருவீங்கப்பா. குருமூர்த்தி பட்டுச்சட்டையின் மேல் கட்டியிருந்த வாட்சை உயர்த்தி பார்த்தார். மணி 3:15. ஒரு 1/2 மணி நேரம் நான் ரெஸ்ட் எடுத்தால் போதும்ப்பா, கொஞ்சம் தலைவலி சரியாயிரும். சரிம்மா, நீ ரெஸ்ட் எடு. 3:45 மணிக்கு உங்கள் அம்மாவை அனுப்புகிறேன். 4 மணிக்கெல்லாம் நீ மணவரையில் இருக்கணும், சரியா? தலையாட்டினாள் கோபிகா.